MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure. ஒரு 20+ மினிட்ஸ் பேசினார். நிறைய நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் கேட்டார், சில விஷயம்லாம் சொன்னார். அடுத்த ஜென்ரேஷனுக்கான படிப்புலேருந்து வேலை வாய்ப்புலேருந்து எதுக்குமே இங்கே வந்து திட்டம் இல்லாமல் இருக்குது. இந்த திட்டத்தை யாரும் கொண்டு வர மாதிரி தெரியல. அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு தமிழகம் ஒரு வளர்ந்த முதல்நிலை மாநிலம்னு சொல்லக்கூடிய நிலைமையே போயிடும். நம்ம வந்து பின்தங்கிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு. சும்மா ஏனோதானு இவங்க நரேஷன் செட் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, ஒரு திட்டத்தோடு செயல்படுத்துகிறாங்க. சும்மா வரோம் ஒரு கட்சியை மட்டும் வீழ்த்துறோன்றது இல்லை. ஒருத்தர் அட்ரஸ் பண்றதுக்கு பின்னாடியே ஒரு காரணம் இருக்கு, ஒருத்தர் அட்ரஸ் பண்ணாததுக்கு பின்னாடியும் ஒரு தார்மீக காரணம் இருக்கு. உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? அவர் வந்து அப்பப்போ அரசியல் செய்யறாருப்பா அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் வேற. உள்ள வேலை ரொம்ப டூடியஸா நடந்துகிட்டு இருக்கு. அவர் எல்லாருமே பாக்குறாரு. அவர் நிறைய பேரை கோட் பண்ணாரு என்கிட்ட. அங்க மேனிஃபெஸ்டோ டீம் ஒர்க் பண்றாங்க. மேனிஃபெஸ்டோ வந்து எங்கெங்க காலகட்டத்தில் என்னென்ன மேனிஃபெஸ்டோ இருந்துச்சு, எது மக்களுக்கு செயல்பட முடிஞ்சிச்சு, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அவங்க முடிக்க போறாங்க. ஆல்மோஸ்ட் தேர். கண்ணெதிர சாந்தோம் ரோட்ல இருக்கிற இடத்த சொல்லிட்டுன்னு அங்க இருக்கிற அம்மா உணவகத்தோட லட்சணம் என்னன்றத அங்க அது ஒரு பேஜ். ஸோ ஒவ்வொன்றுத்துலயும் எவ்வளவு திட்டம் இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு காசு உள்ள வந்திருக்கு, செலவாகலாம் அது எங்க போயிருக்கு, ஏன் இங்க வந்து வர திட்டங்கள் அங்க போகுது, எத்தனை % கமிஷன் எந்த அமைச்சர் கேட்கிறாரு, அரசாங்க பட்ஜெட் எப்படி இருக்கு, பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, இந்த லெவல்ல அங்க ஒரு புரிதல் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் மேனிஃபெஸ்டோ நடக்குது. அப்போ பேஸ் வந்து இந்த கரப்ஷன் இல்லாம தமிழ்நாடு எப்படி இருக்குன்றது தான் அது பேஸ். இன்னைக்கு நிலைமை என்னன்னா, திமுக வேணா 50% பேருக்கு மேல நினைக்கிறான். அது உண்மையானா பாஜக தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அப்ப இங்க பாஜக வரக்கூடாதுன்னா தடுக்கிற சக்தி யாரு? இன்னைக்கு திமுக வேணானா எங்க திரும்புதுக்கு முகம்? தாவேகா நோக்கி போகுது. அப்ப தாவேகா வர்சஸ் திமுகன்ற நரேஷனுக்கு பின்னாடி பாஜக இங்க இருந்து நம்மளுடைய கோட்டை செவுல்களை உடைச்சிச்சு திமுக. அந்த கோட்டை அரணா மாறிட்டு இருக்கு தாவேகா. அதனால பாஜக பத்தி பேச வேண்டிய அவசியம், நம்மளும் பேசி 18-20 ஆக்க வேண்டிய வேலை கிடையாது. திரும்ப அவங்களை நோட்டாவோட ஃபைட் பண்ண அனுப்பிச்சு விடணும். அப்ப அதனாலதான் பாஜக பத்தி நம்ம பேசலன்ற புரிதல் எனக்கு அங்க வருது. அவங்களை ஏன் பேசலாம்? பேசி பேசி நீ வளர்த்தது போதாதா? நானே அதை பேசணும். உனக்கு எதிரி நான் தான், எனக்கு எதிரி நீ தான். வா. நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? காரை மறிச்சு எனக்கான அங்கீகாரம் இல்லை, நான் 2 வருஷம் உழைச்சிருக்கேன், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு பேசுற அளவுக்கு ஒரு நிலைமை வருதுன்னா இது எங்கேயோ தப்பா இருக்கு. இந்த போராட்டம் இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு எப்படி கலைஞர் தொலைக்காட்சி அங்க வந்து, அப்ப இது யாரால ஆர்கஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது, யார் சொல்லி நடந்ததுன்னு ஒரு சந்தேகம் வருமோ வராது. 2வது, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? 3வது, அன்னைக்கு இத்தனை நாள் வராத கலைஞர் டிவி அங்க ஏன் வந்து லைவுக்கு உட்காந்துருந்தாங்க ரெடியா? அங்க ஒரு ப்ராப்பர் புரோட்டோகால் இருக்கு. எப்படி அது மீடியாவுக்கு போகும்? அப்ப மீடியாவுக்கு போறவங்களாம் அதிருப்தின்னு பேர் வைக்கிறதா, இல்ல இதை வந்து ஒரு பிளான்ட் ஆர்கஸ்ட்ரேட்டட் நினைக்கிறதா? சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. தாவேகா உட்கட்சி பிரச்சனை. திமுகவின் அறிவாலயத்துல ஒரு எக்ஸ்எம்எல்ஏ அவரோட மெம்பர்ஷிப் கார்டை கிழிச்சு போட்டாரா இல்லையா? அதை யாரும் மீடியா கவர் பண்ணலையே. அங்கதான் கலைஞர் டிவி அதுக்குள்ளே தானே இருக்கு. கலைஞர் டிவி கேமரா அங்க போல இங்க போகுது. அதுக்கப்புறம் சமரசப்படுத்திட்டாங்க. அந்த அப்போ தாவேகாக்கும் பிரச்சனைகள் வந்தா அதை சமரசப்படுத்துறது அவங்க வேலை, அதை அவங்க பாத்துக்க போறாங்க. இப்போ ஒரு தலைவர் காரை மறிக்கிறது அப்படின்றதுக்கு முதல்ல கட்சி என்ன பண்ணணும்? ரியாக்ட் பண்ணி நடவடிக்கைகள் எடுக்கணும். சரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றதே இப்போ 4 பேர் இன்னும் வாங்க நீங்க தலைவர்கிட்ட இப்படி தான் அப்ரோச் பண்ணணுன்றதுக்கான முன்மாதிரியா மாறினாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளராக இருந்த நிலையில் இப்போ நேரடியாக கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறமா நம்ம பேசுறதா இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆதரவாளர் அப்படின்ற நிலையில இருந்து நேரடியாக கட்சியில இணைச்சுக்கிட்டது அப்படின்றது, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாச்சு? அதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லை, ஆக்சுவலி நான் வந்து அவங்க கூட பேசிட்டு இருந்திருக்கேன். நிறைய இன்புட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம கட்சியை சார்ந்து தாண்டியும் பாலிசி டிசிஷன்ஸில் அந்த மாதிரியான பேச்சுக்கள், சில கிரிட்டிசிசம்ஸ், அது எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், இதெல்லாம் எனக்கு வந்து ஏற்கனவே கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில். அதுபோல் எனக்கு ராஜ்மோகன் அண்ணன் நல்ல பழக்கம். அப்புறம் ஒரு நாள் வந்து மீட் பண்ணோம். கொஞ்சம் வா ஒரு ப்ரீஃபிங் தரம்னாரு. சரி, ஏதோ நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு நான் போனேன். அவர் வந்து வேற ஒரு ஆஃபீஸ் போய் பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டு போனாங்க. நான் சரி பனையூர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போவாங்க, நான் அவர் வண்டியிலே கூட போனேன். கூட தான் எல்லாருமே போனோம். கூடவும் நிறைய தெரிஞ்ச முகங்கள்லாம் இருக்கும்போது ஓகே ஏதோ நிறைய சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போனேன். சர்ப்ரைஸா வேற ஒரு இடத்துக்கு வண்டி போகுது. அங்க போன உள்ள போன பிறகு தான் சொல்றாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், நீ ஒருத்தரை பார்க்க போறாங்க. எனக்கு அப்பயே லைட்டா தோணுச்சு. ஆனா சரி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கற்பனை கண்டு ஏமாந்துடக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன்.
ஆனா போன பிறகு அந்த ஆஃபீஸ்ல விஜயன் இருந்தாங்க. அவர் தான் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க போல. மேபி என் கூட வந்திருந்தவங்க எல்லாம் பெரியவங்க. அவங்க கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். எனக்கு சர்ப்ரைஸா கூட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கூட்டு போன பிறகு விஜய் சார் ஆஃபீஸ் ரூம்லயே இருந்தாரு. வெளியில வந்து ரிசீவ் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசினாரு. எல்லாரும் கூடயும் தனித்தனியா பேசினாரு. ஒரு 20+ மினிட்ஸ் பேசினாரு. நிறைய நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் கேட்டாரு. சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. நீ ஏதாவது சொல்லு, இன்புட் கொடு, பேசுறதுக்கு எனேபிள் பண்ணாரு. ஆக்சுவலி நான் அவர்கிட்ட 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு வந்து எனக்கு பேச வரல இங்க அப்படின்னு. ஓகே. அது புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா வந்து அது அவ்வளவு லைட்டா எடுத்துக்கிட்டாரு. யாரு நீயா, பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்க எனேபிள் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் பதில் சொல்ல வச்சே நம்ம கிட்ட இருந்து உள்ள இருந்து விஷயங்களை சொல்ல வச்ச ஆரம்பிச்சார். ஒரு விஷயத்த நம்மளை பத்தியே பாதி சொல்லிட்டு அது என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அவருக்கு பாதி தெரிஞ்சனாலே முழுசா தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா அவர் வந்து என்னை பேச வைக்க கம்ஃபர்டபுள் ஆக்குனார். நான் சொன்னேன், எனக்கு இது மொமெண்ட் உண்மையானே தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மைதான், கேஷுவல் தான், எல்லாரையும் சந்திக்க முடியாது, அது டைம் அப்படி இருக்கு. ஆனா அதுக்காக யாரையுமே நான் சந்திக்கலன்னு அர்த்தம் இல்லை, ஐம் ஒர்க்கிங் அப்படின்னாரு. என்னால் அதை அங்கே பார்க்க முடிஞ்சு. அவர் ஆஃபீஸ், அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற எஃபர்ட்ஸ், பேசுற விஷயத்திலேயே ஓரளவுக்கு கணிப்போம் இல்லைங்களா, அவர் எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறாரு, எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு. என்னால் அது புரிஞ்சுக்க முடிஞ்சு. சில குரூஷியல் டேட்டா இன்புட்ஸ்லாம் சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னை பத்தி சில விஷயம்லாம் குரூஷியலா கேட்டாரு. ஸோ ஓகே, அவர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஓகே. 20 நிமிஷம் கிட்டத்தட்ட. இல்லை, மேலேயே இருக்கும். ஓ, என் ஃபோன் அங்கே இல்லை, வெளியில் வச்சுட்டு போயிருந்தேன். 20+ மினிட்ஸ் டெஃபினட்டாக பேசிட்டு இருந்தேன். ஸோ என்னெல்லாம் எதிர்பார்த்தாரு? உங்களை நோட்டீஸ் பண்ணது எந்த இடத்துல எல்லாம் உங்களை கவனிச்சிருக்காரு அப்படின்னு? டைரக்டா சொன்னது வந்து, நான் உன் டிபேட்ஸ்லாம் பார்க்குறேன், இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன், பாயிண்ட் பேசுறது ஓகே, நீ டேட்டாலேயே போ, இமோஷனலாக ட்ரிவன் ஆகாத, யாரையுமே மரியாதை குறைச்சலாக பேசாத, நீ அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்றதான் உன்னோட மரியாதை, நம்ம என்னன்றதான் தெரியும், நீ அவங்கள ஒரு வார்த்தை கம்மியா பேசினா அது அவங்கள இல்லை, உன்னதான். ஸோ நீ யாரையும் அப்படி பேசக்கூடாது, அவங்க பிலோ த பெல்ட் போனா போட்டோம், நம்ம போறது இல்லை, அதுதான் வித்தியாசம் அப்படின்னாரு. அந்த டீ கப் மேட்டர் கேட்டார். அதை கேட்டுட்டு தான் சொன்னார், அப்படி போகாத அப்படின்னாரு. சரி, நான் சாரியா, நான் கொஞ்சம் இமோஷனலாக போகாத, அகடமிக்காவே அணுகு, அதனால வந்து அதை எல்லாத்தையுமே வந்து அறிவுபூர்வமா அணுகு, இன்னும் நீ டேட்டாவோட போ, அவங்க ஒரு தப்பு சொல்றாங்கன்னா அதுல பாஸ்ட பேசு. டீ கப் மேட்டர்னா எதை மீன் பண்ணல? இல்ல, ஆக்சுவலி நான் ஒரு டிபேட்ல வந்து கரூர் சம்பவம் தொடர்பாக பேசும்போது, திமுக தான் ரொம்ப தாவேக்காவா பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டிபேட்லயோ அதுக்கு முன்னாடி 2-3 இன்டர்வியூஸ் நான் பார்த்ததுலயோ வந்து நாம் தமிழர் சேர்ந்த ஒரு அண்ணன் வந்து கொஞ்சம் திமுக தாவேக்காவை ரொம்பவே கீழே பேசியிருந்தாரு. அது ரொம்ப ஒரு மாதிரி காயப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அவர் கூட அந்த டிபேட்ல உட்கார ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பேசும்போது ஒரு இடைமறிச்சாரு. அப்ப நான் சொன்னேன், ஏன் தான் இந்த டீயை விட டீ கப் சூடா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அவர் அதுல ட்ரிகர் ஆயிட்டாரு, பேச ஆரம்பிச்சாரு. திரும்ப என் நேரத்தை குறைக்காதீங்கன்னு சொன்னா அதையும் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. சோ அந்த இடத்துல அது ஒரு வார்த்தையை கவனிச்சிருக்காரு, அதை அவர் பார்த்திருக்காரு. பார்த்துட்டா அது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, மரியாதையோட நடத்தணும், அதுதான் மரியாதை, அதுதான் நான் சொல்லி தருவேன். அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது, ஆனா வந்து பாலிசி ரிலேட்டடா அவருக்கு என்ன விஷயம் இருக்கு, நம்ம எங்க போகணும், எங்க எடுத்துட்டு போகணும், வெறும் வார்த்தை ஜாலத்துல பேசுறது இல்ல, மக்களோட பிரச்சனை பெருசா இருக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கான படிப்புல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எதுக்குமே இங்க வந்து திட்டம் இல்லாம இருக்கு, இந்த திட்டத்தை யாரும் கொண்டு வர மாதிரி தெரியல, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு தமிழகம் ஒரு வளர்ந்த முதல்நிலை மாநிலம்னு சொல்லக்கூடிய நிலைமையே போயிடும், நம்மள வந்து பின்தங்கிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு இருக்கு. ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு, ஒரு விசாலமான அரசியல் புரிதல் இருக்கு, எல்லாரையும் இணைச்சிக்கிறார். அப்படி ஒருத்தங்க வந்து தாவேக்காவை வந்து பழிச்சு பேசியிருந்தாலும் அவங்களுக்கு புரிதல் இல்ல, நம்ம மக்கள் தான், வேறுபாடெல்லாம் கொள்கையில தான் இருக்கணும், அவனை நீ அண்ணனா தான் பார்க்கணும், அந்த மெசேஜ் அவர் கன்வே பண்ணார். அதுதான் அவர்கிட்ட இருந்து அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டது அதுல இருந்தா. இப்போ நீங்க வந்து தாவேக்காவினுடைய ஒரு ஆதரவாளரா இருந்து இவ்வளவு நாள் பேசினதுக்கும் இப்ப தலைவரோட சந்திப்பு, அதன் பிறகு கிடைச்ச ஒரு புரிதல் அப்படின்றது என்னவா இருக்கு? இதை நோக்கி தான் இன்னும் நம்ம கிளியர் கட்டா போக போறோம்ன்றது. இல்ல, ஆக்சுவலி எனக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீ என்ன பண்றியோ பண்ணு, நீ ஃப்ரீயா பண்ணு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உனக்கு இன்னும் லேர்னிங் ப்ராசஸ்ல ஏதாவது லேக்குன்னு இருந்துச்சுன்னா we are here to help you. எல்லா விதத்துலயும் என் எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு சப்போர்ட் கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கும். ரெண்டாவது, எங்கேயும் பயப்படாத, நேர்மையா தலைமை வந்து பேசு, உனக்கு ஏதாவது இன்புட் இருந்துச்சுன்னா அது என்கிட்ட வரணும், எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கியோ இங்க மாதிரி வாய்ப்பு ஏதோ நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசணும், நீ அவைலபிளா இருக்க டைம் பாத்துக்கோ, நான் அவைலபிளா இருக்க டைம் வான்னு சொல்ல, நீ அவைலபிளா இருக்க டைம்ல உள்ள வர மாதிரி பாத்துக்கோ, டிஸ்கஷன்ல இரு. சோ இது வந்து ஒரு கன்சல்டேட்டிவா எல்லாரும் ஒரு கன்சென்சஸ்ல பேசுறாங்க, எல்லாருக்கூடயும் வந்து அண்ணா வந்து ஆக்சசபிளா இருக்கிறாங்க, அங்க ஒரு பெரிய திங்க் டேங்க் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதோட ஐஸ்பர்க்ஸ் தான் அவர் எப்பயுமே தொட்டு பேசுறாரு. அப்போ அவர் நம்ம இதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசுற ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து ஒரு கனெக்ட் இருக்கிறதையும் ஒரு டீப் நாலேஜும் அர்த்தமும் இருக்கிறதையும் என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சு. அந்த எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, ஓகே உண்மைதான், அப்ப அங்க அவ்வளவு வேலை நடக்குது, சும்மா ஏனோதானு இவங்க நரேஷன் செட் பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, ஒரு திட்டத்தோட செயல்படுத்துறாங்க, சும்மா வரோம்
ஒரு கட்சியை மட்டும் வீழ்த்துறோன்றது இல்ல. ஒருத்தர் அட்ரஸ் பண்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, ஒருத்தர் அட்ரஸ் பண்ணாததுக்கு பின்னாடியும் ஒரு தார்மீக காரணம் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தவிர வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றேன். கொஞ்சம் ஜாலியா தான் நான் பேச ஆரம்பிச்சது. அரசியல் பிடிக்கும், எல்லாரையும் தப்பு பண்றவங்களை கேட்கணும், கிண்டல் பண்ணணும், அப்படிதான் ஆரம்பிச்சது இந்த பேச்சு என்னோடது. ஆனா இப்போ வந்து நம்ம பேசுறதுக்கு அவர் ரெஸ்பான்சிபிள்ன்றதை என்னால உணர முடியுது. அப்ப அவர் எந்த இடத்துலயும் கேள்விக்குள்ளாக கூடாது, பொறுப்பா இருக்கணும், கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் யாரா இருந்தாலும் அப்படின்னு புரியுது. ஸோ அந்த புரிதலை வந்து இந்த சந்திப்பு ஏற்படுத்துச்சு. அப்போ ஒரு கட்டம் வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி வெளியிருந்து மற்ற கட்சிகள் பேசும்போது விஜய் அப்பப்ப வெளியே வராரு, அதுக்கப்புறம் வந்து வர்றதில்ல, அவர் வந்து இப்ப யாரோடையுமே தொடர்புல இல்லை, அவர் வந்து அப்பப்ப அரசியல் செய்யறாருப்பா அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது, அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் வேற. உள்ள வேலை ரொம்ப ஸ்டூடியஸா நடந்துகிட்டு இருக்கு. அவர் எல்லாரையுமே பாக்குறாரு. அவர் நிறைய பேரை கோட் பண்ணாரு என்கிட்ட. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வரும்போது நீ இவரை ஃபாலோ பண்ணு, இவர் வந்து எவ்வளவு வந்து அகாடமிக்கா பேசுறாரு, எவ்வளவு டேட்டா ட்ரிவனா இருக்கு பாரு அவங்களோட ஆர்குமெண்ட். தாவேக்கால மீன் பண்ணாரு, தாவேக்காலையும் சொல்றாரு, மற்ற கட்சிகள் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கவங்கள ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தரும் கோட் பண்றாரு, ஊடகவியலாளர்களை கோட் பண்றாரு. இந்த சேனல்ஸ்ல வர்ற இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஸோ நீ வந்து அந்த வேலையை பண்றீங்கன்னா அதையே தொடர்ந்து பண்ணு, பட் நீ இன்னும் இவ்வளவு எடுத்துக்கோ, நீ இன்னும் நிறைய வளரணும், வி ஆர் வாட்சிங் யூ, நாங்க எல்லாரையும் பாக்குறோம், பட் இன்னும் நீ நிறைய படிக்கணும், நிறைய வளரணும், ஸோ உன்னை நீ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ எனேபிள் பண்ணிக்கிட்டே இரு, அதுக்கு வந்து இதுதான் லிமிட் அப்படிலாம் இல்லை. ஸோ அக்கறை யார் மேல இருக்கணும்னா, நீ வந்து அண்ணன் கூப்பிட்டாரு தாவேக்கு அப்படி யோசிக்காத, இந்த மக்களுக்கான வேலை தான் நான் செய்யறேன், என் கூட சேர்ந்து எல்லாம் அதான் செய்யறாங்க, நீயும் அதான் செய்ய போற, ஸோ உன் அக்கறை எல்லாம் அது மேல இருக்கணும். அப்ப அங்க இருக்கிற பிரச்சனையை கவனி, புரிஞ்சுக்கோ, உன் தீர்வு எடுத்துட்டு வா. உன் பிரகதியில இருக்க பிரச்சனையோ இல்லை நீ உன்னுடைய டைமென்ஷன்ல, இப்ப நீ வந்து சிவில் சர்வீஸ் அகாடமிக்ஸ்ல இருக்கீங்கன்னா அங்க நீ எதை பிரச்சனையா பாக்குறியோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வோட நீ வா, நம்ம பேசுவோம். இதை தான் நான் வந்து ஒரு இடத்துலயும் கன்சல்டேட்டிவா இருக்கிறாங்கன்றதை நான் மீன் பண்ணது இந்த வார்த்தை சொல்லும் போது தான். ஸோ ஒரு பெரிய கிளாரிட்டி அது கொடுத்துருக்கு அப்படின்னு இல்லை, ஆக்சுவலி எனக்கு கிளாரிட்டியும் ஹோப்பும் ரொம்ப பெருசா இருந்துச்சு எப்பயுமே. நான் அப்படி வந்து சும்மா பிளண்டா நான் பேசல தாவேக்காக, ஆனா இது வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணுது. இல்ல அதான் கேட்க, இன்னும் ஒரு கிளியர் கட்டான பிக்சர் இதுதான். பிரம்மாண்டமாயிருச்சு எனக்கு அந்த இடத்துல. அங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அங்க மேனிஃபெஸ்டோ டீம் ஒர்க் பண்றாங்க. மேனிஃபெஸ்டோ வந்து எங்கெங்க காலகட்டத்தில் என்னென்ன மேனிஃபெஸ்டோ இருந்துச்சு, எது மக்களுக்கு செயல்பட முடிஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அவங்க முடிக்க போறாங்க, ஆல்மோஸ்ட் தேர். சோ அந்த மேனிஃபெஸ்டோல தாவேக்கா எங்க மாறுபடணும், எப்படி செஞ்சா எப்படி பண்ண முடியும், இதுக்கு எவ்வளவு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற அளவு தரவுகள் வந்து ஒரு தனியாரா ஒரு தனி கட்சியா பண்ண முடியாது, ஒரு 2 வயசு கட்சியால. அப்ப அவ்வளவு தரவுகளையும் தேடுறாங்க. இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல ஊழல் நடந்திருக்கு, எந்தெந்த இடத்துல வந்து நான் கவனிச்ச ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அம்மா உணவகங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அலோகேட் ஆயிருக்கு, கண்ணெதிர சாந்தோம் ரோட்ல இருக்கிற இடத்த சொல்லிட்டுன்னு அங்க இருக்கிற அம்மா உணவகத்தோட லட்சணம் என்னன்றத அங்க அது ஒரு பேஜ். சோ ஒவ்வொன்றுலயும் எவ்வளவு திட்டம் இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு காசு உள்ள வந்திருக்கு, செலவாகலாம் அது எங்க போயிருக்கு, ஏன் இங்க வந்து வர திட்டங்கள் அங்க போகுது, எத்தனை % கமிஷன் எந்த அமைச்சர் கேட்கிறாரு. சோ இங்க வந்து ஒரு எம்பி ஃபண்ட்ஸ், எம்எல்ஏ ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அவங்களுடைய அசம்பிளி டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ்னு எம்பிக்கு வந்து 5 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. எந்தெந்த எம்பி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு வாங்கியிருக்காங்க, செலவு பண்ணாம இருந்திருக்காங்களா, அரசாங்க பட்ஜெட் எப்படி இருக்கு, பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, இந்த லெவல்ல அங்க ஒரு புரிதல் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் மேனிஃபெஸ்டோ நடக்குது. இதை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ் வந்து உள்ள என்ன பிரச்சனை, ஏன்னா ஒரு சின்ன தப்பரை கூட அப்படியே பிரம்மாண்டப்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். அந்த பிரச்சனை நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட புரிதல் அங்க இருக்கு. யார் ஆப்ரேட் பண்றா, யார் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி எந்த சேனல் வந்து உட்காருன்றது கூட அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் அது வந்து அவங்க கேக் வாக் மாதிரி கடந்து போறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ பேஸ் வந்து இந்த கரப்ஷன் இல்லாம தமிழ்நாடு எப்படி இருக்குன்றது தான் அது பேஸ். இல்ல கரப்ஷன் ஆப்வியஸ்லி இருக்காது. நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்க வந்து இங்க கரப்ஷன் வந்து முதல்ல வந்து சிஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க திமுக அதிமுக. இப்ப அந்த புதுசா ஒரு பார்ட்டி வரும்போதே வந்து இவங்க அந்த சிஸ்டமுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. இப்ப அங்க வந்து யாருக்கு எங்க கொடுக்கணும், அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் எப்படி கொடுக்கணும், அதுல நமக்கு எவ்வளவு இவருக்கு எவ்வளோன்ற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதல் தாவேக்கா வந்தோன்னே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போயிடும். இவங்களை போய் கேட்டா போட்டு கொடுத்துருவாங்களா, இவங்களே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, நம்ம கேட்கலாமா கூடாதான்னு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் வர்றதுக்கு வரைக்குமே பெரிய டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள அவங்களெல்லாம் மாத்துறதோ திருத்துறதுக்கான ஸ்கோப் தாவேக்காக இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இந்த இடத்துல வளர்ச்சிக்கு என்ன வழி, இந்த மக்களுக்கான இவங்க எவ்வளவு பாக்கி வச்சிருக்கிறாங்க, நம்மளுடைய பாத்துல எவ்வளவு பெரிய லேக்குனஸ், நடுநடுவில் எவ்வளவு பெருசா குண்டும் குழிமா, இந்த ரோடு குண்டும் குழிமா இருக்கிற மாதிரி திட்டங்களும் இந்த மாநிலத்துக்கான விஷன் அண்ட் மிஷன் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு கொடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும். ஸோ அந்த இது மட்டும் இல்லாம அந்த பாலிசிலேயே நிறைய சேஞ்ச் இருக்கு. ஒரு பாலிசின்றது வந்து ஒரு அரசாங்கத்துடைய பயணம்.
ஆட்சிகள் மாறினாலும் கட்சிகள் மாறினாலும் அந்த பியூரோக்ரஸி அந்த பயணத்துல நேர்கோட்டில் போவாங்க. அதனாலதான் சில திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து போறதா இருக்கும். சில அரசுகள் வந்து அந்த திட்டங்களே முடக்க பார்ப்பாங்க காழ்ப்புல. அந்த மாதிரியான ஒரு பாலிசியே இந்த மாநிலத்துக்கு செட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு பாக்குறாங்க. அதுதான் கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், வாழ்வாதாரமா இருக்கட்டும், சமூக நீதியா இருக்கட்டும், இந்த எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்கு. ஸோ ஒரு 100 ஆண்டு கடந்தும் இந்த கட்சி இந்த மாநிலத்துக்கு தேவைப்படும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு நடக்குது. அதாவது வந்து நமக்கு வேணான்ற ஒருத்தரை உள்ள விடுறதுக்கு இங்க இருக்கிறவங்களே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக உள்ள வரதுக்கு இன்னைக்கு திமுக தான் பெரும் பொறுப்பு. ஒரு 3% இருந்த ஒரு கட்சியை அது வந்துரும் அதுக்கு எதிர்நிலைப்பாட்டையே பேசி இன்னைக்கு 18% கொண்டு வந்து விட்டாங்க. திமுக வேணான்றவனா இன்னைக்கு பாஜக ஓட்டு போடுறான். இன்னைக்கு நிலைமை என்னன்னா திமுக வேணான்னு 50% பேருக்கு மேல நினைக்கிறான். அது உண்மையானா பாஜக தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அப்ப இங்க பாஜக வரக்கூடாதுன்னா தடுக்கிற சக்தி யாரு? இன்னைக்கு திமுக வேணாம்னா எங்க திரும்புதுக்கு முகம் தாவேகா நோக்கி போகுது. அப்ப தாவேகா வர்சஸ் திமுகன்ற நரேஷனுக்கு பின்னாடி பாஜக இங்க இருந்து நம்மளுடைய கோட்டை செவுல்களை உடைச்சிச்சு திமுக. அந்த கோட்டை அரணா மாறிட்டு இருக்கு தாவேகா. அதனால பாஜக பத்தி பேச வேண்டிய அவசியம் நம்மளும் பேசி 18-20 ஆக்க வேண்டிய வேலை கிடையாது. திரும்ப அவங்களை நோட்டாவோட ஃபைட் பண்ண அனுப்பிச்சு விடணும். அப்ப அதனாலதான் பாஜக பத்தி நம்ம பேசலன்ற புரிதல் எனக்கு அங்க வருது. அவங்களை ஏன் பேசலாம்? பேசி நீ வளர்த்தது போதாதா? நானே அதை பேசணும். உனக்கு எதிரி நான் தான், எனக்கு எதிரி நீ தான். வா அவனை கோட்டைக்கு வெளியில் நிக்க வை. தமிழ்நாடுன்ற கோட்டைக்குள்ள வரக்கூடாது. நீ செவுத்த உடைச்சிட்ட, நான் தான் இப்ப செவரு, இப்ப நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இட் இஸ் தாவேகா வர்சஸ் டிஎம்கே. இந்த கிளாரிட்டி புரிஞ்ச போது எனக்கு யோசிச்சு பாருங்க எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இடம். ஸோ கிளாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நான் ஒரு டம்ளரில் அள்ளிட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரு கடலே இருக்கு. போகும்போதெல்லாம் ஒரு ஜக்கில் அள்ளிட்டு வந்துருக்கேன். ஸோ பர்சனலாக எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அது இல்லை, அது ஒரு மொமெண்ட் டு செரிஷ் ஃபார் எவர். இன்ஃபேக்ட் நான் அது நடக்கும்னு நான் இல்லை எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் ஹானஸ்டாகவே சொன்னால் நான் எப்பயுமே எதிர்பார்க்கல. விஜய் நான் பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலே வந்து போதும். ஏன்னா அவருக்கு என்ன பார்க்கறது வேலை இல்லை, அவருக்குன்னு ஒரு பெரிய வேலை இருக்குது. அவர் அந்த வேலையை செய்கிறாரு. நான் அவரை பார்க்குறேன். எந்த ஈவெண்ட் நடந்தால் நான் விஜய் சாரை பார்க்குறேன். ஆஃபீஸில் இருந்தால் கூட கிளாஸில் இருந்தால் கூட மொபைல் அடியில் வச்சு அந்த ஈவெண்ட்டை பார்த்துடுறோம். ஸோ எனக்கு அவர் என்ன பார்க்குறாரா பார்க்கலையா, நான் அவரை பார்க்கணும், எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஐ வாஸ் ஹாப்பி. அப்படி இருக்கிற மைண்ட் செட்டில் ஒருத்தரை கூப்பிட்டு நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னார்னா அப்போ இவர் வந்து கூடவே பயணிச்ச 35 வருஷம் ஒன்னா இருந்தவங்களை வந்து அவர் எவ்வளவு க்ளோஸா பார்ப்பாரு. அவர் பார்க்கலன்றது, அவர் அவைலபிளா இல்ல வீக்கெண்டுன்னு சொல்றதெல்லாம் டேய் எப்படா உங்களுக்கு அந்த மனசு வந்தது? ஐ எம் நோபடி. ஹானஸ்டா சொன்னா நான் FDFS பார்த்ததே கிடையாது எந்த படத்துக்குமே. நல்லா இருக்கு படம் சொன்னா கூட ஒரு வாரம் கழிச்சு கூட்டம் இல்லாத போது நான் போய் உட்காந்து அமைதியா பார்த்துட்டு வர டைப். என்னவே அவருக்கு இவ்வளவு தெரியுது. வெறும் ஒரு அரசியல்ல நியாயத்தை பேசுறான். ஒன்னும் நான் வந்து மொரட்டு முட்டெல்லாம் கிடையாது. நீ அங்க கரெக்டா இருக்கு, இங்க தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்ப மத்தவங்க கூட தாங்க அவர் இருக்கிறாருன்றது என்னால அங்க புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதே மாதிரி அந்த ரிசப்ஷன், அந்த ஃபேமிலிக்குள்ள அவங்க என்ன ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் மொத்த தாவேக்காவுமே அது வந்து ஒரு ஓவர்வெல்மிங். அதையும் டீ கோட் பண்ணிடலன்னு நிறைய பேர் அதை டீ கோட் பண்றாங்க. கட்சி துண்டை போடும்போது கூட அவரு பர்மிஷன் கேட்டுட்டு தான் அதை போடுறாரு. கட்சி துண்டு இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி எனக்கு நீ சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தேங்க் பண்ணாரு. நான் வந்து அது எனக்கு ஒரு வேலை, இந்த இடத்துல ஒரு பெரிய தப்பு இருக்கு, அந்த சூழ்ச்சிக்குள்ள நீங்க வந்து மாட்டும் போது அது எப்படி உட்கார வேடிக்கை பார்க்க முடியும், அதான் என்னுடைய பாயிண்டா இருந்துச்சு. ஆனா இந்த தெளிவுல சொல்ல அங்க வாய் வரல. அண்ணா அப்படிலாம் ஒண்ணு இல்லை, நான் மை டியூட்டி நான் அப்படின்னு சொன்னேன். என் கூட கன்டினியூ பண்ணி டிராவல் பண்ண ஆசைப்படுறியா, ஓகேவான்னு கேட்டாரு. ஷுவர்ண்ணா அப்படின்னு. இல்ல நல்லா யோசிச்சு சொல்லு, கன்ஃபார்ம் அப்படின்னாரு. ஆனா 200% ஷுவர் அப்படின்னு. ஃபைன் தென் என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறியா அப்படின்னாரு. போட்டோ எடுத்துக்கிறியாவா, இதை கேட்டா யார் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு. இதெல்லாம் ஓவரா இல்லையாரு. சத்தியமா சொல்றேன், இதை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு விஷயம் இது அப்படின்னு. அப்ப வா அப்படின்னாரு. அப்புறம் ராஜன் என்ன கூப்பிட்டாரு. அவரு தான் வந்து ஷால் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதோ சர்ப்ரைஸ் தான், என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் என்னுடைய சிலபஸ் புக் ஒன்று தான் வச்சிருந்தேன். நான் அதை கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். ராஜன் அதை பார்த்துட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ராஜன் கிட்ட அந்த புக் இருக்கு, நாங்கள் அதை பேசிட்டு இருக்கோம். ஷால் எடுத்துட்டு வந்தேனே போட்டு விடுறேன் அப்படின்னு. ஆனால் நான் எதுவுமே எடுத்து வரல, நான் போட்டு விட்டுமான்னு. நான் தான் உங்களுக்கெல்லாம் போடணும், நான் தான் உங்களை வந்து மரியாதை பண்ணணும், அதனால அது அப்படி இல்லை, நான் தான் போடணும். போட்டு தோல்ல கைப்பட்டு போட்டு. ஆனால் அந்த போட்டோ எனக்கு அனுப்பல. அதுக்கு அடுத்தது வந்து ராஜ்மோகன் அண்ணன் பார்ட்டி துண்டு வச்சிருந்தாங்க. அது ஷால் போடும்போது கேட்கல. நான் கேட்டேன் நான் போறேன்னு, வேணாம் நான் தான் போடுன்னு போட்டாரு. துண்டு போடும்போது நான் போட்டு விடுவேன்னு கேட்டாரு. ஆனா அதாவது என்ன கேட்கிறாருன்னா வந்து உனக்கு என் கூட ஒர்க் பண்றது ஓகே தானா, என் கட்சிக்குள்ள வர்றதானா, உன்னால இதை வந்து உனக்கு இதுல இருந்து எந்த ஒரு ஐயோ நம்ம கட்சி இல்லையே, நம்ம கட்சிக்குள்ள போலாமா நம்ம டைலமா இருக்கா, அதை தான் கேட்கிறாரு. ஆனா இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தவருக்கு அந்த டைலமாவே இருக்காது. அது அவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றத அவர் வந்து அப்படிலாம் பார்க்கல. ஒவ்வொருத்தருடைய தனி மனித எண்ணம் என்ன, அவருடைய ஃப்ரீ வில் என்ன, அதுக்கு மரியாதை கொடுத்து போட்டுமான்னு கேட்டார்.
ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்போ போட்டு ஃபோட்டோ எடுத்தது தான் அந்த மீடியாவில் அவங்க ரிலீஸ் கொடுத்த ஃபோட்டோ. ஸோ ஒவ்வொருத்தருடைய அந்த எண்ணத்துக்கும் மதிப்பளிக்கப்படுகிறது. அந்த மதிப்பு தான் நான் ஜனநாயகமாக பார்க்குறேன். ஒவ்வொருத்தருடைய எண்ணத்துக்கும் மதிப்பு கொடுத்தீங்கன்னா அது கலெக்டிவாக அதுக்கு வேறு டெமோக்ரஸி. அது தனித்தனி புறப்பட்டு பார்க்கும்போது அதை கேட்குறாரு அப்படின்னா அப்போ அவர் தான் ஜனநாயகன். அவ்வளோதான் என் புரிதல். கூட அன்னைக்கு போகும்போது நிறைய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு. யாரு பெரிய ஆட்கள்? இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என் கூட வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாம். ஆமாம், ஜாயின் பண்ணுவாங்க. ஃபெலிக்ஸ் அண்ணா வந்திருந்தாங்க, அப்புறம் சத்யா அண்ணா வந்திருந்தாங்க, அட்வொகேட், அவங்க எக்கானமிஸ்ட்னு சொன்னாங்க. முகிலன் அண்ணா வந்திருந்தாங்க, அமலன் சாம்ராஜ்னு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க அப்பா வந்து எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு அவரை மட்டும் நான் பார்த்ததில்லை, ஏன்னா அவர் அந்த ஊடகங்களில் பேசுனதில்லை. இவங்க 3 பேருக்கும் நானே பெரிய ஃபேனு. அவர் ஆனால் நான் என்ன பண்ணேன், அமலன் நான் பக்கத்தில் உட்காந்துட்டு நிறைய பேசிட்டு இருந்தேன். அவர் கூட ஃபெலிக்ஸ் சார் பேசிட்டு வரைக்கும் நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம் ஹாலில். எங்கள் கூட வந்து அப்பப்போ மற்ற பெரியவங்க வந்து பேசிட்டு போனாங்க. பட் எங்களுக்கும் பேச டைம் கொடுத்தாங்க அந்த இடத்துல. ஸோ அங்கே தான் நான் அவர் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாரும் கூடயும் தனித்தனியாக பேசுன மாதிரி என் கூடயும் பேசினாரு. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்கவுங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டு, இல்லை அவங்களுக்கு என்ன ரோல், அப்படி பேசியிருக்காரு. அதை நாங்கள் ரிட்டர்னில் வரும்போது ஒருத்தர் சொல்லும்போது உங்கள்கிட்ட இப்படி சொன்னாரா, என்கிட்ட இந்த மாதிரி இன்புட் கேட்டார் அப்படின்னு. அப்போ எவ்வளோ பேரும் வாட்ச் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ பேரும் அவர் வந்து இன்னைக்கு வாங்கன்னு சொன்னாருன்னா, இதுல இன்னொரு அடிஷனல் நியூஸ் என்னன்னா, இது வந்து ஒரு செட் இல்ல, அவர் நிறைய பேரை பாக்குறாரு, நிறைய பேரை பார்க்க போறாரு. ஸோ இப்போ இவ்வளவு தூரம் இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது, இப்போ நேத்து பனையூர்ல நடந்த அந்த பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி அங்க அங்கீகாரம் தான் பிரச்சனை. இப்போ எல்லாருமே அட்வொகேட் சத்யகுமார் அவரோட நான் பேசும்போதும் அந்த அங்கீகாரத்தை பத்தி சொல்றாங்க. இன்னும் இணைஞ்ச எல்லாருமே அதை பத்தி சொல்லும்போது, அப்போ ஒருத்தங்க காரை மறிச்சு எனக்கான அங்கீகாரம் இல்லை, நான் 2 வருஷம் உழைச்சிருக்கேன், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு பேசுற அளவுக்கு ஒரு நிலைமை வருதுன்னா இது எங்கேயோ தப்பா இருக்கு. ஆமா, ஆக்சுவலா அங்க ஒரு பெரிய தப்பு இருக்கு. அதை நான் வந்து பேசக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு என்னோட ரோல் அது இல்லை. ஆனா இருந்தாலும் நீங்க கேட்கும்போது நான் வந்து பதில் இல்லாம கடந்து போக விருப்பப்படல. நான் வந்து கொஞ்சம் என் ஸ்டைல்ல கொஞ்சம் சூசகமா சொல்றேன், உங்களுக்கு புரியும், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். 2 கேள்வி தான். முதல் கேள்வி, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த ரிலேட்டடா இவங்களுக்கு பிரச்சனை வந்ததா இல்லையா? இதற்கு முன்னாடி 2022ல் அந்த டேட்டாவை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். தூத்துக்குடியில திமுகக்கு ஆதரவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களா இல்லையா இந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டவங்க? அன்னைக்கு மக்கள் இயக்கம் சார்பா அப்படி ஒன்றும் இல்லை, நாங்க யாருக்கும் சப்போர்ட்டிவ் இல்லை, எங்க மக்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட வாக்கு செலுத்தலான்னு கூறப்பட்டதா இல்லையா? யாரு திமுகக்கு ஆதரவா போனவர்? கேள்வி 1. அவருக்கும் இன்னைக்கு போராட்டம் பண்ணவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கேள்வி 2. இந்த போராட்டம் இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு எப்படி கலைஞர் தொலைக்காட்சி அங்கே வந்தது? அப்போ இது யாரால ஆர்கஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது, யார் சொல்லி நடந்ததுன்னு ஒரு சந்தேகம் வருமோ வராது? இப்போ நான் வந்து அந்த கட்சியில கடைக்குட்டி, கடைசியா வந்த ஆள் நான் தான். அந்த 5 பேர்லயும் நான் தான் கடைசியா போய் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கலாம். அப்ப நான் தான் லாஸ்ட். எனக்கு இவங்களை வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு தகுதி கிடையாது, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா கேள்விகள் நான் முன்வைக்கிறேன். ஏன் 2022 அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு? என்கிட்ட நியூஸ் இருக்கு, நீங்க போடுவீங்கன்னா நான் தரேன், நான் படிச்சேன். 2வது, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? 3வது, அன்னைக்கு இத்தனை நாள் வராத கலைஞர் டிவி அங்க ஏன் வந்து லைவுக்கு உட்காந்துருந்தாங்க ரெடியா? இந்த கேள்விகளுக்கு முதல்ல எனக்கு பதில் வேணும். இதை தவறவும் அவங்கள வந்து சமாதானப்படுத்தவோ அவங்களுக்கான இடத்த கொடுக்கவோ தலைமை தயாரா இல்லையான்னு கேட்டா இருக்கு. அப்ப அங்க இருக்கிற பிரச்சனைய என் வீட்டுக்குள்ள பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன்? அங்க ஒரு ப்ராப்பர் புரோட்டோகால் இருக்கு, எப்படி அது மீடியாவுக்கு போகும்? அப்ப மீடியாவுக்கு போறவங்களாம் அதிருப்தின்னு பேர் வைக்கிறதா, இல்ல இதை வந்து ஒரு பிளான்ட் ஆர்கஸ்ட்ரேட்டட் நினைக்கிறதா? சரி, அப்படியே கொடுத்தாங்கன்னா நாளைக்கு எலெக்ஷன் நேரத்தில் இங்க கூண்டோட மாற மாட்டாங்களோ இல்ல கேண்டிடேட்ஸ் மாற மாட்டாங்களோ நான் எப்படி நம்புறது? என்னுடைய கீழ்மட்ட லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிற நான் கேட்கிறேன். இந்த அளவுக்கு கோபமாவோ யோசனையை அவங்க வந்து நம்பாம இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் நம்புறது தான் அவங்களுடைய வாடிக்கை. நான் கேட்கிறேன், நடக்காதுன்னா அவங்க யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா? சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. தாவேக்காவோட உட்கட்சி பிரச்சனை, திமுகவின் அறிவாலயத்துல ஒரு எக்ஸ்எம்எல்ஏ அவரோட மெம்பர்ஷிப் கார்டை கிழிச்சு போட்டாரா இல்லையா? அதை யாரும் மீடியா கவர் பண்ணலையே. அங்கதான் கலைஞர் டிவி அதுக்குள்ளே தானே இருக்கு. கலைஞர் டிவி கேமரா அங்க போல, இங்க போகுதே. இல்ல அதுக்கப்புறம் சமரசப்படுத்திட்டாங்களா? அந்த அப்போ தாவேக்காக்கும் பிரச்சனைகள் வந்தா அதை சமரசப்படுத்துறது அவங்க வேலை, அதை அவங்க பாத்துக்க போறாங்க. கட்சியில கீழே அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க, மேல இருக்கிறவங்க அரவணைச்சுக்கிறாங்க, அது அங்க இருக்கிற அண்ணன் தங்கச்சி பிரச்சனை. இல்ல நீங்க சொன்ன அந்த இன்சிடென்ட்ல முதலமைச்சரே அதை அட்ரஸ் பண்ணிட்டாரு. எப்ப வேணா என்ன வந்து பார்க்கலான்றத நேரடியா தலைவரே அட்ரஸ் பண்றாரு. இங்க தலைவர் அட்ரஸ் பண்ணாரா? இங்க தலைவர் அட்ரஸ் பண்ணலன்னு நமக்கு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் பிரஸ்ல கொடுக்கறது இல்ல. அங்க அவர் பேசாம எதுவும் நடக்கல. அதைத்தான் என்னுடைய புரிதல். அங்க உள்ள போயிட்டு வந்ததுல இருந்து அன்னைக்கு அந்த இடத்துல பேசின ஒருத்தன் அங்க வரான்னா அது தலைவரின் கைடன்ஸ்ல நடக்கலன்னு நினைக்கிறேன். அங்க நடக்குது. அப்போ ஒவ்வொன்றுத்தையும் அவர் பாக்குறாரு. ஆனா எல்லாத்துக்கும் அவர் இறங்கி நிக்கணும்னா அது தப்பு. அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்காரு, ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு, ஒரு பதவி கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு மாவட்ட செயலாளரோட கடமையோ மாநில செயலாளரோட கடமையோ தலைவர் பைபாஸ் பண்ணா அது என்ன ஜனநாயகம்? இன்னைக்கு கீழ்மட்டம் வரைக்கும் இறங்கி
ஒரு சேப்பாக்க தொகுதியில் இருக்கிற ஒருத்தர் பைபாஸ் பண்றதுக்கு திமுக கலந்து கழகமே இறங்கும். நாளைக்கு ஒரு மேயர் இடக்கூடாதுன்றதுக்கான வேலையும் அங்கேயே நடக்கும். அந்த ஒரு வேலையை தலைமை பண்ணா தப்பு இல்லை. அங்கங்க இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். அதுல தவறு இருந்தா தலைமை உள்ள வரலாம். எல்லாத்தையும் நான் பார்ப்பேன்னா அப்ப இவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்குறதோட அர்த்தம் என்ன? அதனால அந்த கட்டமைப்பு பூரமா நடக்குது. இன்னைக்கு அவங்க பேசி மேல வருவாங்க. அந்த பேசுவார், அன்னைக்கு கீழே இருக்கவங்க பேசி அடுத்தவங்க பேசி எடுத்து கொண்டு வந்து அவங்க கிட்ட பேசுவார். ஆனா இப்படிதான் ஒருத்தர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணா அவங்கள உடனே அட்ரஸ் பண்ணா இது என்ன முன்மாதிரி? அந்த முன்மாதிரி நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட பார்வை. கரெக்ட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பட் அவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கோம், திரும்ப அதை வந்து கன்சிடர் பண்றோம், நாங்க டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு தலைவர் காரை மறிக்கிறது அப்படின்றதுக்கு முதல்ல கட்சி என்ன பண்ணணும்? ரியாக்ட் பண்ணி நடவடிக்கைகள் எடுக்கணும். சரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றதே இப்போ 4 பேர் இன்னும் வாங்க நீங்க தலைவர்கிட்ட இப்படிதான் அப்ரோச் பண்ணணுன்றதுக்கான முன்மாதிரியா மாறிடாதா? இல்ல, நான் அந்த கட்சியில புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், அந்த கட்சிக்கு ஒரு முகம் தாங்க, ஒரு பேர் தான், அது விஜய் அண்ணா தான். இல்ல இன்னும் என்ன அந்த கட்சி உங்க கட்சி தானே, எங்க கட்சி இல்ல ஓகே. எங்க கட்சியில நான் பாக்குற அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அங்க ஒரு முகம் தான், ஒரு பெயர் தான். அந்த ஒரு பெயரை எதிர்த்து பேசுறதுக்குலாம் வந்து யாருக்கும் அங்க ஆசையே கிடையாது. அதெல்லாம் அதாவது உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவரோட பார்வைதான்றதுதான் அங்களுடைய நிலைப்பாடு. அங்க வந்து எனக்கு பதவி இல்லைன்னா, நான் இந்த பொசிஷன்ல இந்த மாவட்டத்துல இந்த தொகுதி இல்லைன்னா நான் சண்டை அப்படிலாம் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபீபிள் நம்பர். அப்படி இருக்கக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவுடைய மெட்டீரியலே கிடையாது. தாவேக்காவோட மெட்டீரியல் அப்படின்றவங்க இந்த எந்த ஒரு பொறுப்பையோ பணத்தையோ சொகத்தையோ தேடி வந்தவங்க இல்ல. இந்த தலைவன் ஏதோ ஒரு மாற்றம் சொல்றாரு, இந்த தலைவனுக்கு எனக்கு உயிர், அதனால நான் பிளைண்ட் ஃபோல்டா வந்து நிக்கிறேன்றவங்க தான் நான் சொல்றேன் அந்த 30 வருஷம் கூட பயணிச்ச ஃபேமிலி. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் டிவியேட் ஆகிறாங்கனாலே முதல்ல இவங்க அந்த பிளட்டே கிடையாது, அந்த ஒரு டைப்பே கிடையாது இவங்க. ரெண்டாவது இவங்களை பார்த்து இன்னொருத்த அப்படி பண்ணுவானா, அங்க அதுக்கு அப்படிலாம் ஆளே இல்லை. பண்ற ஒருத்தர் தான் ஆட் மேன் அவுட். அந்த ஆட் மேன் அவுட்டுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ்ன்றது டெக்கோரத்தை கட்சி காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதான் பண்ணும். அதுலயும் அந்த பரிவும் பாசமும் தான் இங்க இருக்கு. பார்த்த உடனே தூக்கி அடிக்கிறது, கட்சி விட்டு அனுப்புறது, அந்த இடத்துல வந்து சாலை மறியல் பண்ணதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அது இல்ல. அங்க எப்படி பாக்குறாங்கன்னா 1.5 கோடி தம்பி தங்கைமார்கள், அதுல ஒரு தங்கைக்கு ஒரு கோபம், அவளை வந்து எடுத்தவங்க ஒருத்தம் பார்க்காம பேசி சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுவோம். சமாதானம் ஆகிற வேலையை பார்ப்போம். அவளை பனிஷ் பண்றதோ அதை தூக்கி வெளில போறதோ வழி கிடையாது. ஆனா இப்படி பண்ணா உடனே தூக்கி உள்ள போன்றதும் வழி கிடையாது. அதற்குன்னு ஒரு பொறுமை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த வழியில அது நடக்குது. எடுத்தோடனே பனிஷ் பண்ணா இல்ல தங்கச்சியாச்சு, வேலை பார்த்து தங்கச்சியாச்சு. ஆனா அங்க ஒரு கேள்வி வருது, அப்ப ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்போட செயல்படுறாங்க. இதுக்கு முன்னாடியும் நான் அந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ ஒரு கட்டத்துல வந்து எங்களுக்கான ஓட் பேங்க் வந்து அதிகமாகிட்டே இருக்கு, இது 25, 26, 27 அப்படின்னு நீங்களா ஒரு ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இது எந்த அடிப்படையில சொல்லக்கூடியதா? இல்ல, 2 பாயிண்ட். அடிப்படையில எல்லா கட்சியுமே வந்து இப்போ சயின்டிபிக்கா வந்து இந்த வேலை பண்றாங்க. இது வந்து ஒரு பகுதியிலேயே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடி விங்ஸ் இருக்கு கட்சிக்குள்ளேயும், அவங்களுக்குன்னு ஒர்க் பண்ற செஃபாலஜிஸ்டும் இருக்கிறாங்க. அவங்க கள நிலவரத்தை ரெகுலர் பேசிஸ்ல சர்வே பண்றாங்க. அதோட அடிப்படையில தான் வந்து ஒர்க் பண்றாங்க. இது கட்சிகளுக்குள்ள. தாவேக்காவோட நிலைப்பாடை விட திமுக அதிமுக இந்த நிலைமை நல்லாவே தெரியும். எத்தனை தொகுதியில தாவேக்கா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதை அவங்க மறுப்பாங்கன்னா அவங்களோட டேட்டா வெளியிடலாம். அது ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் டேட்டாவா இல்லாத பட்சத்தில் அந்த டேட்டா விவாதிக்கிறது கூட நான் தயார். சரி, அப்படிதான் கட்சிகளோட டேட்டா நம்ப மாட்டேன்னா ஒரு பக்கம் விட்டுலாம். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு டேட்டா வருது. அந்த டேட்டால திமுக கூட்டணிக்கு 90+, தாவேக்கா தனித்து நின்னா 70+ன்னு ஒரு நம்பர் வருது. இது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸோடைய டேட்டான்னு ஒரு பத்திரிகையில வருது. இல்ல இதை பத்தி கேட்கும்போது ஏடிஎம்கே சார்பில் அப்படி இன்டெலிஜென்ஸ்க்கு அதுதான் வேலையா இருக்குமா, இது எல்லாமே வந்து ஒரு நரேட்டிவ் தான் அப்படின்னு? இல்ல, இன்டெலிஜென்ஸோட வேலை அது இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்டெலிஜென்ஸோட அடிப்படை வேலையில் என்னன்னா மக்கள் மனங்கள் எப்படி இருக்குன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. இன்டெலிஜென்ஸோட வேலையே அவ்வளவுதான். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதாவது அந்த காலத்துல இதுக்கு தமிழ் பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒற்றர்கள் நினைக்கிறேன். அவங்க வந்து எதிரி நாட்டுக்குள்ள இருக்கிற ஒற்றர்கள் தான். மக்களுக்கு உள்ளாடியே இருந்து விஷயங்களை கலெக்ட் பண்றவங்க ஒற்றர்கள் தான். நம்ம அதை தான் வந்து வெளிநாடுகளில் செக் பண்றவங்கள RAWன்னு மாத்திட்டோம், நாட்டுக்குள்ள இருக்கவங்கள IBன்னு வச்சிருக்கிறோம். அது நான் சென்ட்ரல் லெவல்ல சொல்றேன். ஸோ இது ஸ்டேட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் IS-ஓட வேலை என்னன்னா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, எதுலாம் கோபம் இருக்கு, எதெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்காங்க, இதுல இங்க போராட்டம் வெடிக்குமா, இங்க ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கான்ற இது எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே அந்த அளவுல தானே இருக்கும். இந்த பகுதியில வந்து இந்த சமூகத்துக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு இல்ல அதுதான் அடுத்த லைனா சொல்ல வந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எப்பயுமே செக் பண்ணிட்டே இருக்காங்கன்னா எலெக்ஷன்ல அவங்க வேலை என்னவா இருக்கும்? நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அவுட்ரைட்டா நம்ம எந்த ஒரு புக்லையும் படிச்சிட முடியாது. ஸோ என்னுடைய புரிதலை நான் வேற சில இடத்துல சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி பார்க்குறேன். அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு சீனே வரும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிப்பா கவர் பண்றாங்க, நம்ம வந்து எதிர்கட்சி ஃபுல்லா வாஷ் அவுட்டு,
இவங்க வந்து சும்மா அங்கங்க கவர் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா கொஞ்சம் டீப்பா கவர் பண்றாங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். முதல்வர் சொல்றாரு, அப்ப பயப்படணும்னு சொல்றீங்க. அது ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து கேதர் பண்ணி கொடுத்த இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். இது வந்து நான் பார்த்த ஒரு விஷயத்துல என்னால புரிஞ்சிக்கக்கூடிய கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தால சொல்றேன். ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து முதல்வருக்கு இந்த கொடுக்கறதும் வேலை தான். இன்டெலிஜென்ஸ் இங்கே எவ்வளோ சரியா செயல்படுறாங்கன்ற கேள்விக்கு அப்புறம் வருவோம். ஆனால் இது அங்கே இருக்கு. அப்போ அவங்க வந்து எல்லா நேரங்களையும் எல்லா பாலிசியை பற்றி பேச போறது இல்லை. கடந்த 2 வருஷமாவே தமிழகத்தில் அரசியல் ஃபீவர், எலெக்ஷன் ஃபீவர் வந்துருச்சுன்னு சொல்றோம். அப்போ அதை பற்றி ஆப்வியஸ்லி இந்த இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணாமல் இருப்பாங்களா? இப்போ ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியில் வரல, சென்ட்ரலுக்கு இது வேலை தானே. அப்போ இது வந்து ஒரு தவறா ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்கறதுன்றது தவறு கிடையாது. இதில் நான் இன்னொரு டேட்டாவும் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கரூர் துயரத்துக்கு அப்புறமா அது பத்தி எரியும் போது, அது பேச்சு பொருளா பெருசா இருக்கும்போது, பல நாடுகளை சேர்ந்த தூதர்கள் வந்து விஜய் சார் அப்ரோச் பண்றதுக்காக மத்தியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட பேசினதாகவும் நான் ஒரு செய்தி படிச்சேன். அவங்க வந்து டைரக்டா வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட பேசக்கூடாது, ஆனா வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவங்கள பத்தி இவங்க வந்து கேட்டுக்கலாம். இது எதுக்கு அவங்க பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவன் வளர்ந்து வரும்பொழுது அந்த தலைவனுடைய வழியில தான் அந்த நாட்டோட பாலிசி டிசைன் ஆகும். ஒவ்வொரு நாட்டோட பாலிசி எப்படி டிசைன் ஆகுதுன்றதை பொறுத்து தான். இப்ப தமிழ் ஒண்ணு என்னப்பா தமிழ்நாடு நாடாப்பான்னு கேட்பானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒரு பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ் வருது. அப்ப இதுல இருந்து எப்படி வந்து இது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, அப்ப இங்க இருக்கிற ஒரு பாலிசி சேஞ்ச் சென்ட்ரல் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா இதோட டயஸ்போரா வெளிநாட்டுல இருக்கவங்க எப்படி கனெக்ட் ஆவாங்க, இந்த மக்களுக்கும் மற்ற நாட்டுல இருக்க டிப்ளமசி எப்படி மாறும், இது எல்லாத்தையும் முன்னக்கூட்டியே தேடி படிக்கிறது தான் ஐஎஃப்எஸோட வேலை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸோட வேலை. அந்தந்த நாட்டில் இந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க கேதர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு செக்கோஸ்லோவாக்கியால நடக்க போற தேர்தலுக்கு நம்ம ஏன் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றோம்னா அதுதான் அவங்க வேலை. அதுதான் வந்து அது கரெக்டான புள்ளி விவரம் தான். இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. அது தாவேக்காவை வளர்க்கறதுக்காகவோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் புரிஞ்சுக்கலாம். மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதாகவும் இருக்கலாம், திமுகவை அச்சுறுத்துவதாக இருக்கலாம். ஆனா இந்த டேட்டா கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்டடாகவும் இருக்கலாம். ஒருவேளை அது ரிவர்ஸ்ல தாவேக்கா 190 சீட்டு, திமுக பிளஸ் 70 சீட்டாகவும் இருக்கலாம். ஆனா அதை ஒரு இடத்துல கொடுக்கும்போது இதை மாத்தி பேசுறது தான் 1000 பாலிசிஸ் இருக்கு, பாயிண்ட் இருக்கும். ஆனா அது இப்படிதான் வந்திருக்குன்னும் போது அதை மறுக்கிறதுக்கு வேற எந்த இன்டெலிஜென்ஸும் எந்த ஏஜென்சிஸும் உள்ள வரலையே. அப்ப நான் அதை வந்து ஓரளவுக்கு நம்புறேன். எப்படி பார்த்தாலும் நான் போல பெருசா நம்பாதாள். நான் நம்புறது வந்து ஜனநாயகத்தை தான், அந்த வாக்கு செலுத்தும் அந்த நாளை தான். ஆனா இதெல்லாம் வந்து சர்டன் டேட்டாஸ். இது எல்லாத்துக்கும் கூட ஒரு வேல்யூ அடிஷன் போடணும்னா இவங்க கொடுக்குற அழுத்தம் போதாதா தாவேக்கோட வளர்ச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமான்னு. அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்தோட கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஈரோடுல நடந்த விஷயங்கள், அந்த மாநாடுன்னு தான் நீங்க டிக்ளேர் பண்றீங்க. ஸோ அதனால மாநாடுன்னே போவோம். அங்கே வந்து இளைஞர்கள்கிட்ட சில வீடியோக்கள்லாம் எடுக்கப்பட்டது நான் பார்த்தேன். இது யார் எடுத்தாங்கன்னு கூட தெரியல, பட் ட்விட்டரில் நிறைய இடங்களில் வந்து அது ட்ரெண்ட் ஆகுது. அப்படின்னு கொள்கை தலைவர்களை காமிச்சு இவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதில் பெரிய புரிதல் இல்லை. எனக்கு தெரிஞ்சது விஜய் அவர் மட்டும்தான்னு. அம்பேத்கரை காமிச்சு இவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரிதலோட இருக்கக்கூடிய, இல்லை இன்னும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களை எப்படி நீங்க மடைமாற்றலாம் அப்படின்ற திட்டங்கள்லாம் வச்சு? இல்லை, ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கா பேசணும்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது, இல்ல நான் கேட்கறது அந்த பிளேமிங் டோனே வேண்டாம். அந்த கட்சியில அவங்களுக்கு கொள்கை தெரியுமா, நேரடியா இவங்களை எப்படி எஜுகேட்? நான் அப்படி போவே இல்லை, நான் இவங்களை பத்தி தான் பேசுறேன். நீங்க வீடியோல பார்த்தவங்க பத்தி தான் பேசுறேன். அடிப்படையில் இது ஒரு நரேஷன். இந்த நரேஷன் வந்து எப்படி யாரு எந்த ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையில இருக்காங்களோ அவங்களை இதை கேட்டு உடனே உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ் பண்றதுக்கான ஒரு முயற்சி. மகிழ்ச்சி, நல்லா பண்ணுங்க. ஆனா என் கேள்வி என்னன்னா, இந்த அரசியல் மாற்றம் 2026 ஒரு அரசியல் புரட்சியை நோக்கி தாவேக்கா பயணிச்சுட்டு இருக்கு. இந்த அரசியல் புரட்சிக்கு அடிப்படையில் என்ன தேவை? இந்த மாநிலத்தில் இன்னைக்கு ஒரு 5.25 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு 2.25 கோடி வாக்காளர்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அவங்க அறுதி பெரும்பான்மைக்கு வரப்போறாங்க. இதுல நிறைய நமக்கு வந்து எக்ஸ்கியூசஸ் இருக்கு. அவங்க 234 தொகுதியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா தொகுதியிலும் 51% இருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு 120-118 தொகுதியில 4 முனை போட்டின்னும் போது 26% இருந்தாலும் அது வெற்றி. இதெல்லாம் வந்து கணக்குகள் உங்களுக்கு புரியுது. அப்போ இந்த இடத்துல இந்த மக்களோட அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டிய தேவை என்ன மக்களுக்குன்னா, இங்க ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவன் எனக்கு பிடிச்சவரு, அவருக்கு ஒரு விஷன் இருக்கு. இந்த திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கு, ஒரு மாற்றம் தேவை இருக்கு. அப்ப என்னுடைய வேலை என்னன்னா, அந்த தலைவனுக்கு அவர் நிக்கிற சின்னத்துல அவர் கை காட்டுற வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடணும். இந்த புரிதல் அந்த கிரௌடுக்கு இருக்குமா இருக்காதா? நீங்களும் சொல்லுங்க, வீடியோ எடுத்தவங்களையும் கேளுங்க. இருக்கும். அப்போ இதுவே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மோர் தேன் எனஃப். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எங்க வீட்டு பக்கம் ஒரு அண்ணன் இருக்காரு, அழகா நகை செய்வாரு, ஒரு செயின்லாம் இருந்துச்சுன்னா பத்த வச்சு கொடுப்பாரு. எனக்கு அது தெரியாது. அந்த காரணத்தால் நான் செயின் போட அருகதையற்றவனா? அது அவர் வேலை, அவருக்கு நல்லா தெரியும். அதே போல எங்க பாட்டி நல்லா சமைப்போம், எங்க அம்மா செம்மையா சமைப்பாங்க.
எனக்கு தெரியாது, நான் சாப்பிடவே கூடாதா? அவங்கவுங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, அதை அவங்க நல்லா பண்றாங்கன்னா அதை அவங்க பண்ணணும். அதை தான் வந்து திருவள்ளுவரும் சொல்றாரு, நாங்களும் அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை தான் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்னு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல சொல்றாங்க. அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல டிவிஷன் ஆஃப் லேபர் யார் எதுல சிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா, தலைவனுக்கு என்ன வேணும்? முதல்ல நல்ல மனசு வேணும், பெரிய மனசு வேணும். அது விஜய் சாருக்கு இருக்கா? இருக்கு. அவர் வச்சிருக்கிற டீமுக்கும் அவர் யாரை சூப்பர்வைஸ் பண்றாருக்கோ அவங்க எல்லாரும் திங்க் டேங்கா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. திமுகவின் பாலிசிகள் ஃபிளாஸை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு தராங்களா? தருவாங்க. மக்களுக்கு மாற்றத்துக்கான பாலிசி தருவாங்களா? தருவாங்க. அது மேனிஃபெஸ்டோ வருமா? வரும். ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் நிறைவேற்றதுக்கான கேபினெட்டுக்கு தகுதி இருக்கா? இருக்கு. இதை வெளிச்சம் போட்டு பேசுறதுக்கான ஆட்கள் அங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சரி, இப்படி சொன்னா ஓகே, இருக்கிறோம் எல்லாரும். அப்போ இந்த மக்களுக்கான எண்ணத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு வாக்காளருக்காக இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க அழகான நெறியாளர், கேமரா ஹேண்டில் பண்ணுங்கன்னா எனக்கு தெரியாது. கேமரா ஹேண்டில் பண்ண தெரியாது, நெறியாளர் என்ன பண்ண நெறியாளர்னு கேட்டா எப்படி? உங்க வேலை உங்களுக்கு, அவர் வேலை அவர். அது போல அவங்களோட வேலை வாக்கு செலுத்துவது. அந்த தெளிவு இருக்கு. காலத்துக்கு அவங்க இப்படியே இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. நாங்கள் வளர்றோம், வளர்க்குறோம், இவங்க எல்லாரும் கற்றுப்பாங்க. ஒரு நாள் உங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாது, ஒரு இன்னைக்கே கேட்குற கேள்விக்கு கேள்வி புரியல, அந்த நாள் நாங்கள் வருவோம். ஆனால் 2 வயசு குழந்தை கட்சி கிட்ட வந்து 75 ஆண்ட கட்சி ராணிப்பேட்டையில் கேரம் போர்டு கொடுக்குறேன்னு கார்டு போர்டு கொடுக்குறீங்க, திருவண்ணாமலையில் வாழைத்தாரியும் தென்னங்கோலையும் அறுத்துட்டு போய் வைக்கிறீங்க, பிரியாணி கொண்டான கவுக்க வைக்கிறீங்க. நீங்கள் கேட்கலாமா? நரேஷன் எவ்வளோ நாளாக பண்ணீங்க, பண்ணுங்க. அவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்க போறீங்களா? திமுக போடுவானா? நல்லது நினைங்க, நல்லது பண்ணுங்க, நல்லது நடக்கும். நன்றி. நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கக்கூடிய புதிய பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துறோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் பிரதர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure.